அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர், ஒருவர், ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவர், நம்மை படைத்தவர், நம்மை பார்ப்பவர், நம்மை செவியேற்கச் செய்தவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கடவுளாக அடையாளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்து நம்மை மிகவும் சிறப்பித்து வைத்திருக்கின்றார். நம்மை அவர் பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். நம்மை அறிவுடைய மனிதர்களில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். அத்தகைய இரட்சகருடைய புகழை பாடுவதற்காக, அத்தகைய இரட்சகரை புகழ்வதற்காக, அவரை இங்கே நாம் துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இங்கே நாம் ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் கடந்த வாரங்களில் நாம் முழுமையாக ஒரு 80வது அத்தியாயத்தினுடைய சூறாவை பார்த்து முடிச்சிட்டோம். அதில் நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு தூதருடைய வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்த்தோம். தொடர்ந்து அல்லாஹ் நன்றி கெட்ட மாநிலங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறாரு. நன்றியோடு இருப்பதற்கு நிறைய காரணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நாம் எழுந்து படைக்கப்பட்டோம், நம்முடைய உணவு பற்றி, நமக்கு அவர் வழங்கக்கூடிய தண்ணீரை பற்றி, நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதாரங்களை பற்றி நிறைய எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சென்ற வாரம் பார்த்தோம். அதெல்லாம் முடித்து கடைசியாக அவர் சொல்லும்போது சூர் ஊதுதல் நிகழ்ந்தேறும் பொழுது அப்படின்னு ஆரம்பித்து இந்த மறுமைய நிகழ்வுகள் நமக்கு என்ன நிகழுங்கிறதையும் நமக்கு சொன்னார். அதெல்லாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக சூறா 81 சுருட்டுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள ஒரு சூறா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூறா 81 அத்தக்வீர், சுருட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. எதை பற்றி அப்படின்னா அல்லாஹ் சூரியனை பற்றி சொல்கிறார். நிறைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உள்ள விஷயங்கள் வருது. நம்ம ஒரு இந்த சூறா முழுமையாக நம்ம வாசிச்சுட்டு வசனத்துக்குள்ளே போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் வசனத்திலிருந்து, சூரியனானது சுருட்டப்படும் பொழுது நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன, மலைகள் துடைத்தெடுக்கப்படுகின்றன, இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது, மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன, பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன, ஆன்மாக்களானவை அவற்றின் உடல்களுக்குள் திருப்பப்படுகின்றன, உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகின்றது, எந்த குற்றத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டால் பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன, வானமானது நீக்கப்படுகின்றது, நரகம் பற்ற வைக்கப்படுகின்றது, சுவனமானது முன்வைக்கப்படுகின்றது, ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்து கொள்ளும். நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன், மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இரவின் மீது அது கவிழும் பொழுது, மேலும் காலை பொழுது அது சுவாசிக்கும் பொழுது, இது கண்ணியமானதொரு தூதரின் கூற்றாகும். அரியாசனத்தின் உடைமையாளரால் அங்கீகரிக்கப்பட்டவர், முற்றிலும் ஆதரவளிக்கப்பட்டவர். அவர் கீழ்ப்படியப்படவும் நம்பிக்கை கொள்ளப்படவும் வேண்டும். உங்களுடைய தோழர் பித்து பிடித்தவர் அல்லர். உயர்ந்த தொடுவானத்தில் அவர் அவரை பார்த்தார். அவர் எந்த செய்தியையும் நிறுத்தி வைத்து கொள்ளவில்லை. இது ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட சாத்தானின் பேச்சு அல்ல. பின் இப்போது நீங்கள் எங்கு செல்வீர்கள்?
இது மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு தூது செய்தியாகும். நேராக செல்ல விரும்புவர்களுக்காக நீங்கள் நாடுகின்ற எதுவும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும் பிரபஞ்சத்தின் இரட்சகர் அப்படின்னு ஒரு 29 வசனம் உள்ள ஒரு சூறா. மறுமை நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக விண்ணுலக பொருட்களையும் மண்ணுலக பொருட்களையும் குறித்து நமக்கு சொல்கிறாரு. நம்ம பார்ப்போம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் மிகவும் நம்மீது அருளும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நாம் இன்றைக்கி அவரை மட்டும் வழிபடக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி வச்சுருக்கிறாரு. நம்முடைய வாழ்வாளர் சிறப்பாக்கி வச்சுருக்கிறாரு. நமக்கு தேவையானதை தர்றாரு, நம்மளை வழி நடத்துகிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்னா அவர் நம்மீது மிக்க கருணையும் அருளும் உடையவராக இருக்கிறார். நம்முடைய வழிபாட்டு மூலமாகவோ இதெல்லாம் நம்ம அடைய முடியாது. ஏன்னா அவர் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை விட அதிகமாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இரட்சகர் முதல் வசனத்தில் சூரியனானது சுருட்டப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்போ இது மறுமை நிகழ்வு வருது, மறுமை என்னெல்லாம் நிகழும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது. இப்போ நம்ம சூரியன் இருக்கிறதுனால தான் நாம் பலவிதமான அனுபவிப்புகள் அனுபவிச்சுட்ருக்குறோம். நமக்கு தேவையான வெளிச்சம், நமக்கு தேவையான ஒளி, நமக்கு தேவையான சத்து, இது எல்லாம் மேலே கிடைக்கிது, அது ஒளியில் கிடைக்கிது. அந்த ஒளி மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகம் என்னவாயிடும்? இருளாயிடும், இருள் கசமாயிடும், ஒன்றுமே நம்மளால் இயங்கம் செய்ய முடியாது. சூரியன் இன்னொரு பகுதியில் இருக்கிறதுனால தான் இங்கே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் லேசான வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்கிது. இரவு அந்த சூரியன் அங்கே நமக்கு பூமியை விட்டு மறைஞ்சு போனாலும் அவனுடைய ஒளி வந்து எங்கே அடிக்குது? இந்த பூமியை தாண்டி இருக்கக்கூடிய நிலவின் மீது படுது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் அங்கேருந்து நிலவில் ஒளிப்படும் போது அவனுடைய பிரதிபலிப்பு நம்ம இந்த பூமியில் படுது. அதனால தான் இரவில் அந்த லேசான வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்கிது. டோட்டலாக வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒளி தான் நமக்கு என்னவாக இருக்குது? நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமாக இருக்குது. நமக்கு கண் இருந்தாலும், பார்க்கக்கூடிய கண் இருந்தாலும், கண் எப்போ பார்க்கணுன்னா வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்கும். இந்த நாம் தொழுகைக்கூடிய இந்த இடத்துலையே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன தெரியும்? அங்கே இருட்டாயிடும். இந்த லேசான வெளிச்சம் கூட இல்லைனாக்கா ஒன்றுமே நம்மளால் இயங்க முடியாது. அப்போ சூரியனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, நமக்கு சூரியன் நமக்கு வெளிச்சத்தையும் தருது. நம்முடைய மேனிக்கு சத்துன்னு சொல்கிறாங்க. நம்முடைய மேனி அந்த சூரிய வெப்பத்தில் படலைன்னா தோல்வியாதி வரும். சிறு குழந்தைகளுக்கு பிறந்த உடனே கண்ணில் லேசான மஞ்சள் இருக்கும். அப்போ அதுக்கெலாம் என்ன மருத்துவம்னா, அதிகாலையில் சூரியன் உதயமாகும்போது குழந்தை வெயிலில் காட்டுங்கம்பாங்க. அந்த பார்க்கக்கூடிய தன்மை அப்போ இருக்கும் நம்மளுக்கு. தொலை தூரத்தில் சூரியன் இருக்கும்போது நம்மளால் நினைச்ச முடியும், பார்க்க முடியும், கண் கூசாது. அப்போ இந்த மாதிரி ஒளிகள் படும்பொழுது அந்த கண்ணில் உள்ள மஞ்சள்லாம் போகிறத பார்க்குறோம். அப்போது மருத்துவ குணங்கள் அதில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் தாவரம் நினைச்சது அதை தான் சுவாசிக்குது. சூரிய ஒளி இல்லைன்னு சொன்ன அன்றைக்கி பயிர்கள்லாம் விளைச்சல் அமோகமாக இருக்காது. நம்ம நின்னா கருகி போயிடுவோம். சூடாகுது, கஷ்டமாக இருக்குது, வேக்குது, எரிச்சல் அடையணும், அது நமக்கு. ஆனால் ஒரு வெயில் அடிக்கக்கூடிய மரத்துக்கு ஆரோக்கியம் வெப்பம்தான். வெப்பம் இல்லைன்னா ஒழுங்கான பசுமையே இருக்காது. முதல்ல எவ்வளோ வெட்ட வழி பார்க்குறோம் இல்லையா? வயக்காடுகள் பார்க்குறோம், பறந்து விரிந்து கண்ணு கெட்ட தூரம் பசுமையாக தான் இருக்கும். அங்கெல்லாம் ஏதாவது மரப்பு இருக்குதா? மரங்கள் இருக்குதானா? இல்லை. சில இடங்கள் இருக்கும், பெரும்பாலும் இடங்களில் ஒன்றுமே இருக்காது, மரங்கள் இருக்காது. அப்போது நேரடியான ஒளி அங்கே படும். அவ்வளோ ஒளி ஒரு 12 மணி நேரம் இருக்குதா? அது ஏதாவது செடி கருகி போதா? ஆனால் இல்லை. அதுக்காக நீர் சத்து கீழே கிடைக்கிது. அது நீர் பிடிச்சி வச்சுக்கிறது, அந்த வெப்பத்தையும் நீரையும் தாங்கிக் கொள்ள அளவுக்கு அந்த அல்லாஹ் நமக்கு படைச்சு வச்சுருக்கிறார். ஆக சூரியனுடைய பயன்பாடு நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த சூரியன் என்ன செய்யப்படும்னா அது சுருட்டப்படுங்கிறார். பிரம்மாண்டமான படைப்பாக இருக்குது, பெரிய படைப்பு, இந்த பூமியோட பெருசு. ஆனால் அது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய பார்க்குறோம்? ஒரு சின்ன சைஸாக பார்க்குறோம். அதை எல்லா கோள்களும் கிரகங்களும் சந்திரன் எல்லாமே பார்க்குறோம். என்ன சைஸுனாக்கா சந்திரனிலிருந்து இந்த பூமியை பார்த்தா அதே மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனுடைய அளவு சொல்ல வரேன். அங்கேருந்து பார்த்து பூமியை பார்க்கலாம், அந்த அளவு தெரியும். ஒரு வெட்ட வெளியில் மிதந்துக்கிட்டு இருக்கிறத இங்கேருந்து நாம் அதை பார்க்குறோம், வெட்ட வெளி இருக்கிறத பார்க்குறோம். அப்போது நிலவு வந்து தொலை தூரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த சின்ன சைஸில் பார்க்க முடியுது. அதையெல்லாம் தாண்டி மிக தொலை தூரத்தில் உள்ளதான் சூரியன். அந்த சூரியனும் அதே அளவு தெரியுதுன்னா அதனுடைய சைஸ் வேறு, பெருசு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த பூமி இருக்குது. எவ்வளோ நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இங்கேருந்து பயணம் பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாடுக்கு போகிறோம், 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகிறோம். ஒரு 3500 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகிடுது. அப்போது பிரம்மாண்டமான இந்த பூமி இது சுருட்டப்படுங்கிறது நம்மளால் எப்படி பார்க்க முடியாத? இது மடக்கப்படும், உருண்டையாக உள்ளது, நீளமாக உள்ளது, செவ்வகமாக உள்ளது. அது சுருட்டப்படும்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதை விட பிரம்மாண்டமான அந்த சூரியனை அதில் என்ன சொல்கிறாரு? அந்த மறுமை நிகழும் பொழுது சுருட்டப்படும் பொழுதுங்கிறார். ஏன்னா அதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, காலாவதி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு.
இந்த வானம் பூமி எல்லாமே திரும்ப படைக்கப்பட இருக்குது. வானம் நீக்கப்படும், அந்த வசனம்லாம் பின்னால் வருது, நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அது சுருட்டப்படும் பொழுது இந்த நிகழ்வு நடக்குன்னு சொல்கிறார். சூரியன் சுருட்டப்பட்டால் அப்போ அந்த தன்மையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஒளி கிடைக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பலவிதமான கொலாப்ஸ் நடக்க போகுது. அது நிகழும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிலைமை என்னவாக இருக்கும்? நம்ம சராசரியாக வெயில் மழை எல்லாம் அனுபவித்து பார்க்குறோம், பழக்கப்பட்டுட்டோம். ஸோ நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கிறோம். வானம் திடீர் இருட்டான கூட ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம், மழை வரப்போகுது, அவ்வளோதான். ஆனால் சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போயிட்டால் நம்ம அதை புதுசாக பார்க்க போகிறோம். அதை இது வரைக்கும் பார்க்கல. அதை புதுசாக பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அந்த விஷயம். அந்த மறுமை நிகழ்வை நாம் நோக்கி எதிர்கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ச்சி நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். நட்சத்திரங்கிறது மெல்லிசாக பொடிசாக தெரியுது, சூரியன் சைஸை விட சின்னதாக இருக்குது இல்லையா? அது ஏன் சின்னதாக இருக்குதுன்னா இன்னும் தொலைவில் இருக்குது. சூரிய குடும்பத்தை சூரியனை தாண்டி கடுமையான தொழில் இருக்கிறதுனால தான் அது இன்னும் நம்ம சின்னதாக பார்க்குறோம். அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பூமியை மாதிரி 5 மடங்கு பெருசுன்னு சொல்லப்படுது. 5 மடங்கு பெருசு சைஸு. நாம் வாழக்கூடிய பூமியை பிரம்மாண்டமான பெரிய சைஸு, இதை விட 5 மடங்கு பெருசுன்னு சொல்லப்படக்கூடியதான் நட்சத்திரம். அந்த 5 மடங்கு பெரிய நட்சத்திரம் என்ன செய்யப்படுதுங்க? ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றது, மோதப்பட்டு நொறுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். அது நட்சத்திரம் 1 2 இருக்குது. என்ன முடியுமா நட்சத்திரத்தை நம்மளால்? இந்த நகரத்தில் ஒளியில் நம்ம பார்க்க முடியல. ஒரு ட்ராவலில் போனோம்னா அவுட்ரு போயிட்டோம்னா ஒளி இல்லாத இடத்துல பார்த்தா கொச்சன்னு ஏகப்பட்டது இருக்கும். நம்மளால் எண்ணியே மாளாது எண்ணி முடியாது அந்த நட்சத்திரங்களை. அவ்வளோ நட்சத்திரம் இருக்குது. கிராமங்கள்லாம் நம்ம ஒளி இல்லாத கிராமங்களில் பார்க்க முடியும், இன்றைக்கும் பார்க்க முடியும். இரவு வேளைகளில் நம்ம மல்லாந்து பார்த்தோம்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் சில இது எரிஞ்சு விழக்கூடியதை பார்ப்போம். அது சாத்தானுக்கு ஏவப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஒட்டு கேட்க வாராங்கிறத நல்லா சொல்கிறாரு. நம்ம அது வெவ்வேறு வசங்களை பார்க்குறோம். எரிஞ்சு கண்ணால் பார்க்க முடியும். ஒரு 20 நிமிஷம் பார்த்தாலே போதும், பல நட்சத்திரங்கள் நம்ம பார்ப்போம். அதில் அது எரிஞ்சு எங்கே போகுதுன்னா ஆண்டு வெளியில் தான் வந்து இங்கே தான் சேருது. இங்கே வந்து அதனுடைய சாம்பல்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்று எரிக்கப்பட்டு இங்கே வருது. அப்போது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன. எதுக்கு? மறுமை நிகழ்வுக்கு முன்னால் மறுமை நிகழ்வு ஏற்பட போகுது. அது நிகழும்போது இதெல்லாம் நடக்கும். சூரியனானது சுருட்டப்படும் பொழுது நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன. இதெல்லாம் ஏன் நடக்குது? அல்ல நமக்கு வந்து கடவுள் தான் கடவுள் அப்படின்னு காட்டத்தான் எல்லாம் படிச்சிருக்கிறார். நம்ம நம்ம அந்த பழைய சம்பவம் நமக்கு தெரியும் நம்மளுக்கு இல்லையா? ஆதி பவன் ஒன்று வச்சுருக்கிறோம். மேலான கூட்டத்தை தர்க்கித்து கொண்டதை பற்றினு குரான்லேயே பார்க்குறோம். நம்ம அந்த தர்க்கத்தில் என்ன நடந்துச்சு? கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் மலக்குமாருக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, நாம் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறோம், மற்ற படைப்பு ஒன்று எடுத்துருக்குது, ஜின்னு ஒரு அவனுடைய சாத்தனுடைய கடவுளத்தை ஆதரிச்சிருக்கிறான்னு சொல்லி 4 கேட்டகரி நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வந்து கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வா. நம்மளும் அமைதி காத்தோம்லங்க, கருத்து சொல்லலை. மலக்குகள் சொன்ன மாதிரி டிக்ளேர் பண்ணலை. கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அவங்க டிக்ளேர் பண்ணதுனால அவங்க மேலான படைப்பாக ஆகிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்லவே இல்லை. கடவுள் மட்டும்தான் கடவுளா, அது இல்லையா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சி இந்த பூமியில் வச்சுருக்கிறார், நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ எதை பார்க்குறதுன்னா இந்த படைப்புகள் தான். அவருடைய ஏராளமான பூமி ஒரு படைப்பாக இருக்குது, வானம் ஒரு படைப்பாக இருக்குது, அதில் அண்டவெளி ஏராளமான கிரகங்கள் ஒரு படைப்பாக இருக்குது, காற்று ஒரு படைப்பாக இருக்குது, ஒளி வெளிச்சம் ஒரு படைப்பாக இருக்குது, நாம் ஒரு படைப்பாக இருக்கிறோம். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்குது. இது நம்ம ஈமான் கொள்கிறோம். அதை இந்த பிரம்மாண்டமான ஒன்று வந்து ஒரு சுயமாக நம்மளால் செய்ய முடியாது. சுயமாக செஞ்சால் தான் நம்ம செத்தோட பிழைக்க வச்சுருவோமே, ஏன் செய்ய முடியல? அது நம்முடைய சக்தி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. இதை பார்க்கத்தான் இதெல்லாம் படைச்சிருக்கிறான் அல்லாஹ். சூரியன், நட்சத்திரம், அல்லாஹ் சொல்லிய மற்ற எல்லா விஷயங்களுமே. அப்போது நீ பார்த்து எல்லாம் காலம் டைம் கொடுத்து தவணை முடிஞ்சிருச்சு. நீ ஈமான் கொள்வதற்கோ ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கோ ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினார். அந்த நெடுங்காலம் நம்ம வாழ்கிறோம், மறைஞ்சிடுறோம். ஒரு காலத்தில் கடைசி காலத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயம் அவங்களுக்கும் காலத்தவணை கொடுக்கப்பட்டு நிறைவடையுது. அப்போது அவனுடைய தவணை முடிஞ்சால் என்ன செய்யப்படுதுங்க? சூரியனுக்கு வேலை இல்லை, நட்சத்திரத்துக்கு வேலை இல்லை, மலைக்கு வேலை இல்லை, பூமிக்கு வேலை இல்லை, இனப்பெருக்கத்துக்கு வேலை இல்லை, கடலுக்கு வேலை இல்லை, எந்த விஷயத்துக்கு வேலை கிடையாதுங்க. அதுதான் அடிச்சப்படி ஒவ்வொன்றும் அங்கே அழிக்கப்படுதுங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அப்போது சூரியன் ஒன்றோட ஒன்று சூரியன் நமக்கு பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றோட ஒன்று நொறுக்கப்படுகின்றன, தொலை தூரத்தில் இருக்குது. அந்த படைப்பை நம்ம பார்க்கத்தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ விரிஞ்சு இருக்குது உலகம், இவ்வளோ பெரிய படைப்பாக எல்லாம் படைச்சிருக்கிறாரு. அப்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாருங்கிறத அறிஞ்சு கொள்ள தான் அதெல்லாம் அங்கங்கே பயணிச்சிக்கிட்டு இருக்குது.
அப்போ அவருடைய காலாவதி டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் அழிக்கப்படுது. அதுக்கடுத்து மலைகள் துடைத்தெடுக்கப்படுகின்றன. நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் மலைகள் நம்ம ஏராளமாக பார்க்குறோம். அந்த மலைகளை தான் முளைகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அது ஒரு பொருள் இருக்குதுன்னா அது சமமான முறை இருப்பதற்கான ஏதுவாக அல்லாஹ் செஞ்சுருக்கிறார். மலைகள் ஆங்காங்கே வச்சு அந்த மலை எந்த அளவுக்கு இருக்கோ அதோட தாண்டி ஒரு வேர்கள் இருக்கும். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் முக்கியம், வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் மரம் நிற்கிது. எந்த அளவுக்கு வேர் இருக்குன்னா மரம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த வேர் வளர்ந்துருக்கும், பெருசாக வளர்ந்துருக்கும். அது கீழ் நோக்கி இருந்தாலும் சரி, படர்ந்து இருந்தாலும் சரி. மரம் உயர்ந்த அளவுக்கு வேர் கீழே ஊன்றி பேருக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மரத்தின் அளவுக்கு அந்த வேர் நீளமாக இருக்கும், அது படர்ந்து இருக்கும். தரையில் மேலான தரையில் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் நிற்க முடியும். நம்ம நிற்கிறோம், பாதை நம்ம எவ்வளோ வெயிட் 80 கிலோ வெயிட் இருக்கிறோம், 70 கிலோ வெயிட் இருக்கிறோம். நம்ம நிற்பதற்கு கால் எப்படி இருக்குது? சொருவியாக இருக்குது, பட்டையாக இருக்குது இல்லையா? இந்த பட்டை நமக்கு போதுமானதாக இருக்கா இல்லையா? எல்லோரும் கால் சைஸ் வித்தியாசம் இருக்குது. ஒரே மாதிரி காலம் எல்லாருக்கும் அவங்களோட உயரத்தை பொறுத்து கால் இருக்குது. 5 பெரியவங்களாக இருந்தால் 5 தொடங்கி 10, 12 வரைக்கும் இருக்குது. 14 வரைக்கும் கால் இருக்குது பெரிய உயரமான மனிதர்களுக்கு இல்லையா? அப்போது அந்த காலோட சைஸு எதை பொறுத்துனா ஹைட்டை பொறுத்து இருக்கிறோம். நம்ம உயரமான ஆளாக இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நீளமாக தான் இருக்கும். 6 அடி மனிதனாக இருந்த அன்றைக்கி அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு 12 சைஸில் இருக்கும். ஒரு 5 அடி 5.25 அடி 5.25 அடி அப்படின்னா அவன் சைஸ் 7, 8 அமைஞ்சிருக்கும் இன்ச்சு கணக்கில். இப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாதை எப்படின்னா நம்ம நிற்கிறதுக்கு ஏதுவாகவும் கீழே படம்னு இருக்குது. அப்படி டிசைன் நல்லா பண்ணியிருக்கிறார். நாமே வடிவமைக்கிறோம்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த வடிவமைப்பு அங்கே நம்ம பார்க்குறோம். அதை இது மாதிரி மரங்களும் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ பெருசாக இருக்குமே தவிர ஊன்றி கீழே இருக்குமானாலும் சொல்ல முடியாது. எல்லா மரம் அப்படி கிடையாது, அது படர்ந்து இருக்கும். அந்த உயரத்தை பொறுத்து தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இது இருக்கும். ஆக அதை மாதிரி தான் இந்த பூமியில் எல்லாம் மலைகள் துடைத்தெடுக்கப்படுகின்றனர். இந்த பூமியிலையும் மலைகள் இருக்குது. நம்ம ஏராளமான பயன் அடைகிறோம் அந்த மலைகள்லேருந்து. என்னெல்லாம் செய்கிறோம், அதில் நம்ம கல் அதுலேருந்து உடச்சி எடுக்கிறோம். அதுலேருந்து அந்த கல்லை உடச்சி திருப்பி மண் ஆக்குறோம். ஆற்று படுகையில் மண்கள் இல்லை அப்படின்னா மண் தேவைப்படுதுன்னா அந்த கருங்கல்லையே திருப்பி அதுக்கு மிஷினரி அதை போட்டு பலவித வடிவங்கள், சிப்ஸ் அப்படி சொல்லக்கூடிய பொடிக்கல், மீடியமாக சொல்லக்கூடிய பெருங்கல், அதோட பெருசாக வேணும்னா பெரிய கல். ரோடு அமைக்கும் போது பார்க்குறோமா இல்லையா? முதல்ல பெரிய கல் தான் போடுவான் கருங்கல்ல. அதுக்கு அடுத்த சைஸ். அப்போ தான் அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாம் கச்சாமச்சாம் போட்டால் ஒரே மாதிரி அங்கே குழஞ்சி போயிடுங்க. பெரிய கல் முதல்ல இருக்கணும், சின்ன கல் அதுக்கு அடுத்து மேலே இருக்கணும், அப்புறம் சிப்ஸம் இருக்கணும், அப்புறம் ரோடு இருக்கணும், தார் இருக்கணும்லாம் சிஸ்டம் இருக்குது. அப்படி போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாம் கல் தான் ஒரே மாதிரி சிறுசு பெருசு போட்டால் கொலாப்ஸ் ஆகிடாங்க, நிற்காது ஒழுங்காட்டு. அது மாதிரி அந்த மலைகளில் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏராளமான பயன் அடைகிறோம். அதில் வீடு கட்டுறதுலேருந்து மண் ஆக்கிறதுலேருந்து இன்றைக்கி எல்லா விதமான விஷயங்களும் இந்த மலைகள் நமக்கு நடக்குது. அந்த மலைகளானவை துடைத்து எடுக்கப்படுகின்றங்கிறார். எவ்வளோ உயரமாக பார்க்குறோம், நம்மளால் திரட்ட முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குது. பலமான மிஷினை கொண்டு உடைக்கிறோம். பல வருஷங்களாக உடச்சி எடுத்தாலும் மலைகள் காலியாகிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மலைகள் தரையில் காலியானாலும் பள்ளம் நோண்டி எடுக்க முடியும், அவ்வளோ பாறைகள் கீழே இருக்குது. அப்படி நம்ம பயன்பாட்டுக்கு மீறி நிறைய அல்லாஹ் இருக்குது. அதையெல்லாம் துடைத்து எடுத்துக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்பை நம்ம பார்த்துட்டோம். இனிமேலாம் நம்பிக்கொள்ளதுக்கு வாய்ப்பு இல்லை. டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அல்லாஹ் அழிக்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். தூபு இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இடையிலற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரம் உடையவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, ஞானம் மிக்கவரை, பரிபூர்ணமானவரை, மன்னிக்கக்கூடிய ஒருவரை, தவறிழைக்காத ஒருவரை, அருளாளரை, அன்பாளரை, கருணையாளரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மிகவும் பலமானதாக இருக்குது. ஒரு 3 வசனங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஏராளமான படிப்பினைகளை நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. நம்முடைய சிந்தனைகளை உதிக்க செய்கிறாரு. நாம் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தில் இருந்து நாம் சரியான பாதையிலே தொடர்ந்து செல்வதற்கு அவர்தான் நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும்னு சொல்லி நம்ம இந்த சூரானுடைய 4வது வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது அப்படிங்கிறார். எல்லாருக்குமே
ஜோடிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இனப்பெருக்கம்ங்கிறது நிறுத்தப்படுகின்றது. இப்போ இயல்பாக நம்ம பார்க்குறோம், திருமணமானால் அந்த சில வருஷங்களில் குழந்தை கருத்தரிக்கிறது, குழந்தை பெறுறது நம்ம பார்க்குறோம். இதே ஆள் தான் இருக்கிறாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட இருப்பாங்க. ஆனால் இனப்பெருக்கம்ங்கிறது உண்டான்னு கேட்டால் நிறுத்தப்படுது. ஏன்னா தேவையான எல்லா ஆன்மாக்களும் வெளியே வந்தாச்சு. யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளலையோ, கருத்து சொல்லலையோ, கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானதுங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, அவங்கெல்லாம் வெளியே வந்து முடிஞ்சிருச்சு. அதோட இனப்பெருக்கம்ங்கிறது நின்றுதுங்க. ஆன்மாக்களுடைய வருகை நின்று விடுகிறது. மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன அப்படின்னு நட சொல்கிறார். மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன, இருக்கிறது சரி, ஏற்கனவே அழிஞ்சது சரி, மண்ணில் புதைஞ்சது சரி, எல்லாமே ஒன்று திரட்டப்படுகிறது. ஏன்னா அவங்களாம் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அவங்களாம் மீண்டு விட்ட ஆன்மாக்கள். நம்ம ஏன் வசனம் அல்ல அங்கே சொல்கிற அந்த விஷயத்த, மிருகங்கள் வாழ்ந்துச்சு செத்துச்சு நமக்கான படைக்கப்பட்டதுன்னு சொல்கிற அறிஞ்சிருக்கோம்ல. எல்லா படைப்பும் மனிதனுக்கு தான் படைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அழிஞ்சு அவங்கள பற்றி சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் அங்கே அல்ல ஒரு சப்ஜெக்டாக சொல்கிறார் அந்த விஷயத்தை. மிருகங்களை பற்றி சொல்லும்போது ஒன்று திரட்டப்படுகின்றனங்கிறார். அதையே ஒன்று திரட்டப்படணும். ஏன்னா அதனுடைய ரிசல்ட் அதுக்கு சொர்க்கவாசியாக இருக்குது. அது நாம் பார்க்கக்கூடிய எல்லா விலங்குகளும் மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய விலங்குகள் சில இருக்குது. நம்ம வெறுக்கலை, ஆனால் சில மிருகங்களை நஜீஸு அது இதுன்னு சொல்லி வச்சு, நாயாக இருந்தால் உள்ளே வைக்காத அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்கல்ல. இந்த மாதிரி எல்லா மிருகங்களுமே சொர்க்கவாசியாக இருக்குது. ஏன்னா அவங்களெலாம் அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. திரும்பவும் முதல்ல என்ன செஞ்சாங்க, கருத்து சொல்ல சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஆதரித்து சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம் அந்த சமயத்திலேயே. அதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறாரு, அந்த தவற முடிவெடுத்து மீண்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மீண்டவங்களுக்கு ஒரு இங்கேயும் அல்லாஹ் நமக்காக அதை படைக்க வச்சு தான் திரும்பவும் மீட்டுக் கொள்கிறாரு. அவங்க எல்லாருமே ஒரு சொர்க்கவாசியாக இருக்கிறாங்க. கொசுவாக இருந்தாலும், ஒரு பாம்பாக இருந்தாலும், தேளாக இருந்தாலும், ஒரு நமக்கு தடை செய்யப்பட்ட பன்றியாக இருந்தாலும், நம்ம தடை செய்யப்பட்டது கறி மட்டும்தான், பன்றி இறைச்சி. அதை தடை பன்றியாக இருந்தாலும், ஒரு நாயாக இருந்தாலும், எந்த ஒரு ஊர்வனை பரப்பனை நடப்பனை எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மனிதனை தவிர ஜின்னை தவிர மற்ற எல்லா படைப்புமே அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே மீட்டு கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருக்குது. அதுதான் அது சப்ஜெக்ட் அங்கே அல்ல சொல்கிறாரு, மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன அப்படிங்கிறார். அப்போ அதில் நம்ம கற்றுக்கொள்கிறோமோ, அதே ஒன்று திரட்டப்படுது அப்படின்னா அது மீட்டு கொள்ளக்கூடிய ஆன்மாவாக இருக்குது. நம்மள மாதிரி டெஸ்ட் அதுக்கு இல்லை. டெஸ்ட் யாருக்கு? நமக்கும் ஜின்னுக்கு தான் டெஸ்ட்டு. மலக்கள் மேலான படைப்பு அவங்கள்ட்ட இல்லை. ஜின்களுக்கும் நமக்கும் தான் எனது சோதனையே. ஜின்னு என்ன சப்ஜெக்ட் என்ன முடிவு எடுத்தான், அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தில் அவன் ஒப்புக்கொள்ளலை. அதை சைத்தான் எடுத்து அதை ஆதரிச்சது ஜின்னு. அந்த கருத்தை ஆதரித்து தான் ஜின்னு என்னண்டு அந்த கடவுள் மட்டும் கடவுளுக்கு தகுதி அப்படிங்கிற விஷயத்தை சாத்தானோட சேர்ந்து ஆதரித்ததுனால தான் அவன் ஜின்னாக படைக்கப்படுறான். முழுமையாக அந்த பக்கம் நாம் ஒன்றும் கருத்து சொல்லலை, நம்ம இந்த பக்கம் இருக்கிறோம். அப்போ நம்மளோட அதை சேர்த்து ஒவ்வொரு மனிதனும் கூடவுமே ஒரு ஜின்னு இருக்குது. நம்ம ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்பொழுது அவனோட ஒரு ஜின்னு இருக்குது. தொடர்ச்சி என்ன செய்யும், அந்த சாத்தாவுடைய கண்ணோட்டத்தை அவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் ஆதரிக்கும்படி. நாம் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய சான்றுகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து நாம் அதோடு போட்டி போடுறோம். நம்ம தொடர்ச்சி அல்லாஹ்வை சார்ந்து இருந்து, அல்லாஹ்வை தியானித்து, அல்லாஹ்வை பிரார்த்தித்து, அல்லாஹ்வை வணங்கி இருந்தோம்னு சொன்னால் அந்த சாத்தானுக்கு பவர், நம்மோட இருக்கக்கூடிய ஜின்னுக்கு பவர் இருக்காது, பலகீனமாகிடும். நாம் பவராக இருப்போம். நாம் வெற்றி நடை போடக்கூடியது அவன் பின்னோக்கி நம்ம வந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் சொல்ல கேட்க ஆரம்பித்தோம்னா, தர்மமா செய்யாத உனக்கு குறைஞ்சிருமா, நல்லதா செய்யாத அது உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிமா, இது மாதிரி கண்ணோட்டத்தை அவன் சொல்லும் பொழுதெல்லாம் நாம் அவன் பின்னால் போயிட்டோம்னா அந்த ஜின் வெற்றி நடை போட்டு போயிட்டுருக்குது. நாம் அவன் பின்னால் நலிவுற்ற ஆன்மாவாக இருக்கிறோம். அப்போது ஒரு ஆரோக்கியமான ஆன்மா இருக்கணும்னா நம்ம கடவுளை சார்ந்து இருந்தால் தான் நம்ம பின்னால் அவன் இருப்பான். இதைத்தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமக்கு தான் டெஸ்ட்டு, ஜின்னுக்கு தான் டெஸ்ட்டு. இது போன்ற மிருகங்கள் நமக்காக படைக்கப்பட்டிருக்குது. மீண்டும் அவை என்ன செய்யப்படுது, ஒன்று திரட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றனங்கிறார். பெருங்கடல் நாம் ஆளக்கூடிய இந்த பூமியில் 75% என்னவாக இருக்குது, நீரால் சொல்லப்பட்டு அறிஞ்சிருக்கிறோம். ஒரு 25% தான் நிலமே இருக்குது. அதில் தான் மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. கோடிக்கணக்கான கட்டிடங்கள். இன்னும் பார்த்தா ரொம்ப காடும் மேடும் நிறைய கிடக்குது. அதுவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தண்ணியோடு கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் அது சொற்பந்தான். கால்வாசி பகுதி தான் அந்த காடு மலை வீடு எல்லாம். ஆனால் பெரும்பாலும் என்னது, கடல் சூழப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, இந்த தண்ணி கடலும் நீரும் தான். அவைகளெல்லாம் பற்ற வைக்கப்பட்டு நம்ம எப்படி நிலைமை எப்படி நம்மளுக்கு கிச்சனில் தீ வந்தால் வெளியே ஓடுவோம்மா,
எல்லா பக்கம் தீ வந்து என்ன செய்ய முடியும்னால, வெளியும் தீ உள்ளேயும் தீ, 4 பக்கம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, அந்த மாதிரி நிகழ்வுங்கிற சொல்கிறார். அப்போ தான் மனுஷன் கேட்குறான், என்ன ஆகிட்டு இந்த பூமிக்கு, என்ன ஆச்சு இந்த வானத்துக்கு? ஏன்னா அவன் எதிர்பார்க்கல. அதை எதிர்பார்க்குறத பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே நாம் மயக்கத்தில் வந்துடுவோம். முதல் சூர்லேயே நாம் இருக்கக்கூடிய காலம் மரணித்தாலும் நம்பிக்கையால் வாழக்கூடிய பூமியாக இருக்கும். அப்போ அந்த முதல் சூர் ஊதப்படும் பொழுது அவங்க மயக்கம் விடுறாங்க. 2வது சூர் ஊதப்படும் போது ஒட்டுமொத்த ஆன்மா வெளிப்படுத்தப்படுது. பட்டாம்பூச்சிகளை போல் அவங்க வெளியே வரும், பறப்பாங்கள்ல. ஏன்னா பூமியில் இடம் இருக்காது, எல்லா ஆன்மாவும் நிற்கிறது இருக்கிறதுக்கு, பறக்கக்கூடிய நிலைமையில் இருக்குங்கிறது அறிஞ்சு வச்சுக்கிறோம். ஆக கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன. அப்படி பெரும் கடல்ங்கிறதெல்லாம் கடல் தீ பிடிச்சா என்ன, சாதாரணமான ஒரு ஏரியா தீ பிடிச்சாலே ஆங்காங்கே ஒரு பதட்டம், ஓட்டம், அழுக, கூக்குரல், எவ்வளோ முனங்கள் பார்க்குறோம் நம்ம. அதை ஒட்டுமொத்த உலகம் எரிஞ்சால் எப்படி இருக்கும்? அதங்க அல்ல நமக்கு சொல்கிறாரு. நம்ம கற்பனையில் பார்க்கணும். நமக்கு அல்ல நமக்கு கொடுத்த ஒரு வளமாக இருக்குது கற்பனைலாம், அதெல்லாம் பார்க்கணும். பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன, ஆன்மாக்களானவை அவற்றின் உடலுக்குள் திருப்பப்படுகின்றன அப்படிங்கிறார். கைப்பற்றப்பட்ட எல்லா ஆன்மாக்களும் என்ன செய்யுது? திருப்பப்படுது. எந்த மாதிரி மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திருந்திவிட்ட படைப்புக்கும் எல்லாம் என்ன செய்யப்படுது? மீண்டும் ஆன்மாக்களானவை அவற்றின் உடலுக்குள் திருப்பப்படுகின்றன. எப்போ? இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது, மறுமை சூர் ஊதப்படும் பொழுது, இந்த சூரியன் சுட்டப்படும் பொழுது, நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதப்படும் பொழுது, மலைகள் துடைத்தெடுக்கப்படும் பொழுது, இனப்பெருக்கம் நிறுத்தப்படும் பொழுது, மிருகங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் பொழுது என்ன நிகழுது? ஆன்மாக்களானவை அவற்றின் உடலுக்குள் திருப்பப்படுகின்றன. அப்போ மீண்டும் நாம் என்ன செய்வோம்? இதே மாதிரி நாம் உருவாவோம். எல்லா விதமான அல்லாஹ்வுடைய திட்டங்களுக்கும் நாம் எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்கிறது தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. தொடர்ச்சியாக நம்ம முழு சுறாவையும் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த சூறாக்கள் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த நினைவூட்டலை வழங்குகின்றார். நாம் அடிக்கடி மறந்து போயிடுறோம். அல்லாவை பற்றி பேசும்போது, அல்லாவுடைய வார்த்தையில் படிக்கும்பொழுது தான் மனசில் படுது. தொடர்ச்சியாக நாம் அதை பேசி இருந்தோம்னா நமக்கு நினைவு இருக்கும். நினைவு இருக்கும், நல்ல பக்தியாக இருப்போம், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், நன்றி செலுத்திக்கிட்டு இருப்போம். அது நமக்கு நன்மையின் வரவுகளாகவே வந்துட்டுருக்கும். இந்த பூமியிலையும் மறுமையிலையும் நன்மையை நம்ம கேட்குறோம்ல, அது எப்படி நடக்கும்? நம்மளுக்கு நாம் சரியான நபராக இருக்கும்போது நம்ம நடக்கும். நமக்கு எங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம். அது அல்லாஹ் நமக்கு முற்றும் வழங்குவதற்கு அருளும் கிருபையும் செய்வாராங்கன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்